ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலோஸ் ஆர்டிஸ்ட்ரி. இன்னைக்கான வீடியோவில் பேபி சன்ரோஸ் இல்லைன்னா ஹார்ட் லீஃப் ஐஸ் பிளான்ட்டுங்கிற இந்த பிளான்ட்டை எப்படி வளர்த்துறது, அதை எப்படி பராமரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதிகமான மெயின்டெனன்ஸ் இல்லாமையே பச்சை பசியேர்னு ஷைனிங்காக கொழு கொழுன்னு நிறைய பூக்களோடு இருக்கக்கூடிய ஒரு செடி வேணும்னா நீங்கள் வளர்த்த வேண்டியது இந்த செடி தாங்க. இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா சிகப்பு, மஞ்சள், பிங்க் அண்ட் பர்பிள் இந்த 4 கலர்லையுமே வருங்க. சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சோம்னா பூவும் நிறையா பூக்கும். இந்த செடியை நம்ம விதையிலேருந்து வளர்த்தணும்னு ஆசைப்பட்டோம்னா இதனுடைய பூக்கள் காஞ்ச பின்னாடி அதுலேருந்து நம்ம விதையை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பூக்கு நடுவில் 4 செக்ஷனாக பிரிஞ்சிருக்கும். இந்த 4 செக்ஷனுக்குள்ளேயுமே விதைகள் இருக்கும். இதை மெல்லமாக பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சின்னதாக கருப்பு கடலில் விதை இருக்குங்க. இந்த விதையை போட்டு நம்ம புது செடி வளர்த்திக்கலாம். விதையை போட்டு வளர்த்துறத விட கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக வளர்த்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்துறக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு கீழே இருக்கக்கூடிய கடைசி 2 இலைகளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த விதமான மண்ணில் வேணால் நீங்கள் வைக்கலாங்க. அதே மாதிரி இதை தண்ணிக்குள்ளேயும் போட்டு வளர்த்துறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாங்க. மற்ற சக்குலன்ஸ் மாதிரி இதில் வேர் பிடிக்காது. அதுக்கு பதிலாக இதனுடைய காம்புகள்லாம் அழுகி போகிற காமிச்சிடும். இந்த செடி அதிகபட்சமான மழையிலையும் வாழும், அதே மாதிரி வறட்சியிலையும் வாழும். ஆனால் தேங்கி போன தண்ணியில் இதனால் இருக்க முடியாதுங்க. அதனால இதை தண்ணியில் வளர்த்துறதுக்கும் முயற்சி பண்ணாதீங்க. தண்ணி தேங்குற மாதிரி தொட்டிலையும் வைக்காதீங்க. இதுக்கு தினமும் தண்ணி விடணும்னு அவசியம் இல்லைங்க. மண் நல்லா வறண்ட பின்னாடி நிறைய தண்ணி ஊற்றி டீப் வாட்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதனுடைய இலைகளுக்குள்ளேயே இது நிறைய தண்ணியை சேமித்து வச்சுக்கும். அதனால தான் பார்க்கறதுக்கு நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது. இது எந்த விதமான மண்ணில் வேணால் வளருங்க. அதனால உதிரியாக இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் நீங்கள் டேரெக்டாக அதை நட்டு வச்சிடலாம். மண் டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் குத்தி விட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த செடி வைக்கலாம். இந்த செடி நல்லா அடர்த்தியாக தொங்கி வளர்றதுனால ஹேங்கிங் பேஸ்கெட்ஸில் வச்சு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது ஒரு ஆர்னமெண்டல் செடியாக தான் வளர்த்துறாங்க. நம்ம கிராஸ் எப்படி வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக பரப்பி வளர்த்துறோமோ அதே மாதிரி நிலப்பரப்பு பூரா கவர் பண்ணி வளர்கிற மாதிரி இதை ஒரு கிரவுண்ட் கவராகவும் வளர்த்துறாங்க. ஹேங்கிங் பேஸ்கெட்ஸில் இதை வைக்கும்போது இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹேங்கிங் பேஸ்கெட்ஸை தான் சூஸ் பண்ணுறாங்க. அதோடவே இதை இண்டோர்லேயும் வச்சு வளர்த்துலாங்க. வீட்டுக்குள்ளே அதிகபட்சமான சன்லைட் இல்லைனாலுமே இது நல்லா தான் வளரும். என்னன்னா அது பூ பூக்கிறது குறைஞ்சி போயிடும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை சன்லைட்டில் வச்சு வளர்த்துறோமோ அந்த அளவுக்கு அது சூப்பராகவும் வளரும். அதே நேரத்தில் பூவும் அதிகமாக பூக்குங்க. கம்மியான வெயிலில் அது கண்டிப்பாக வளரும். ஆனால் ரொம்ப பனிப்பொழிவு இருக்கும் போதும் ரொம்ப கோல்டான வெதரில் அது வளராது. இங்கே இருக்கிற அத்தனை செடியுமே மொத்தமாகவே ஒரு 4 சின்ன கட்டிங்ஸ்லேருந்து வளர்ந்தது தாங்க. பார்த்தாலே தெரியுது இந்த கார்டனில் இருக்கிற பாதிக்கு பாதி இந்த பிளான்ட் தானே. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செடி வளர்த்துறக்க ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்களை மாதிரி பிகினர்ஸ்க்கு இது தாங்க பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக தேவையே இல்லைங்க. இதுக்கு தேவையான கட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணின பின்னாடி ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கூட 4 வாரம் வரைக்கும் அது அப்படியே உயிரோடு இருக்கும். எந்த விதமான மண் தண்ணி எதுவுமே இல்லாமல். அதுக்கு பின்னாடி திரும்பவும் நீங்கள் எடுத்து நட்ட வச்சிங்கன்னா திரும்பவும் கொழு கொழுன்னு வளர காமிச்சிடும். பார்க்குறக்கு சோர்வாக இருந்தாலுமே 4 வாரத்துக்கு பின்னாடியும் கண்டிப்பாக இதுலேருந்து செடி வளரும். இருக்கிறதுலேயே ரொம்ப குட்டியான ஒரு பிளான்டர் ஒரு டீ மக்கில் கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கனாலும் இது சூப்பராக வளரும். அதே மாதிரி ரொம்ப பெரிய ஒரு பிளான்டரில் வச்சிங்கனாலும் ரொம்ப பெரிய இலைகள்லாம் விட்டு நல்லா கொழு கொழுன்னு வளரும். அதிகமான ஹீட்டையும் தாங்கும். இண்டோரில் வச்சு வெயில் எல்லாமே நம்ம வளர்த்திக்கலாம். இலைகளில் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான காரணம் புழுக்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புழுக்கள் பட்டாம்பூச்சியை மாறி போகிறதுக்குள்ள போதுமான டேமேஜஸ் பண்ணிடும். அதனால் நீங்கள் கையாலே அதை பொறுக்கி எடுத்துடலாம். இல்லைன்னா ஏற்கனவே புழுக்களை சமாளிக்கிறது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேருந்து நீங்கள் ஐடியாஸ் கேதர் பண்ணிக்கலாம். புழுக்களை தவிர வெள்ளைப்பூச்சியும் மீலி பக்ஸும் வரக்கான வாய்ப்பு இருக்குங்க. இது சீக்கிரமே முட்டை வச்சு ஒரு 5-6 நாளுங்கும் போது இருக்கிற எல்லா இலைகள்லையுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். சீக்கிரம் பரவி மொத்த செடியுமே சாகடிச்சிடும். இந்த பூச்சி தொல்லைகளுக்கெல்லாம் ஒரு காமனான மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீம் ஆயில். 1 லிட்டர் தண்ணியில் 1 மூடி அளவுக்கு நீம் ஆயில் போட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை சாயங்கால நேரமாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா காலையில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மத்தியான வெயில் அது மேலே படும்போது அந்த இலைகள்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்தளவுக்கு. அதனால உங்கள் பிளான்ட்ஸில் நீங்கள் மீலி பக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த பூச்சியும் பார்த்தீங்கன்னா அதனுடைய காம்பு பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும். அதனுடைய தோலோடு சேர்ந்து ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். கத்தியோ ஸ்கேலோ இல்லை சிசர்ஸோ எடுத்து இந்த மாதிரி மெல்லமாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதை தேய்ச்சி விட்டிங்கன்னா அது வெளியே வந்துடும். அப்புறம் தண்ணி போட்டு கழுவிக்கங்க. பேபி சன்ரோஸை பொறுத்தளவுக்கு அதிகமாக இந்த பூச்சி தொல்லை எதுவுமே வராதுங்க. ரொம்ப ரேர் கேசஸில் தான் வரும். இதோட சின்ன கட்டிங் இருந்தால் போதுங்க, ஒரு மொத்த கார்டனே உருவாக்கிடலாம் அதிகமான எந்த பராமரிப்புமே இல்லாமல். அதனால் இந்த பிளான்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலோஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.